Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான, டிஃபரண்டான, டேஸ்டியான கரண்டி ஆம்லெட் தாங்க பார்க்க போறோம். இது எல்லாரும் நம்ம சின்ன வயசுல சாப்பிட்டுருப்போம். ஆனா காலப்போக்கில் நிறைய ஆம்லெட் வந்ததனால அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ அந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துர்க்கேன். இதுல இன்னைக்கு நான் 2 முட்டை தான் எடுத்துர்க்கேன். 2 முட்டையும் நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். நீங்க ஒரு முட்டை கூட வச்சு செய்யலாம் இல்ல 2 முட்டையும் செய்யலாம். ஆனா அதுக்கு மேல சேர்க்காதீங்க, வேகாது. இப்போ இந்த 2 முட்டையும் நம்ம உடைச்சு ஊத்திக்கலாம். இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விட்டாச்சு. ஒரு விஸ்கு இல்லைனா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நுர வர்ற வரையும் பீட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஆம்லேட் சாஃப்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி நுர வர்ற மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லேட் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நான் இங்கே தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் ஊற்றினா தான் நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சே முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ முட்டை ஊற்றியாச்சு. இதை மீடியம் ஃப்ளேமில், அதாவது ஸ்லோவில் வச்சு நல்லா 1 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டில் வச்சிங்கன்னா காந்திடும், நமக்கு ஆம்லேட் வேகாது. இப்போ 1 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கீழே உள்ளதெல்லாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா சைடு எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் இல்லைனா ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் வச்சு இதை லைட்டாக அப்படியே பரட்டி போட பாருங்கள். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம 2 முட்டை சேர்த்துருக்கோம் இல்லையா. அப்படியே திருப்பும் போது நமக்கு வராது, பரட்டி போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் நல்லா பரட்டி விட்டாச்சு. இது மறுபடியும் நம்ம பரட்டி வேக வைக்கும் போது நல்லா கரெக்டாக ஆகிடும். இது மறுபடியும் இப்போ 1 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போங்க 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை பரட்டி போட்டுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி அப்படியே கையால் கூட பரட்டி போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் இது 1 நிமிஷம் வேகட்டும். இப்படி ஒரு 2 டைம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா வேகும் உள்ளலாம். இப்போ இங்கே 1 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கரண்டி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் சாப்பிட்டது தான் இது. ஆனால் இப்போ காலப்போக்கில் நிறைய பேர் இதை மறந்துட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.